விடாமுயற்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம அஜித் சார் வந்து ஒரு ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி எங்க போனாலும் விடாமுயற்சி அப்டேட் கேட்டதெல்லாம் காலங்கள்லாம் போய் ஃபைனலா இட் இஸ் ஆன் ஸ்கிரீன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த்ரிஷா அண்ட் அஜித் சார் இவங்களோட ஆன் ஸ்கிரீன் பேர் இதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஆசமெட்டிக் என்னன்னா அஜித் சாருக்கு ஒரு ஒரு லுக் இருக்கு, த்ரிஷாக்கு அவங்களோட ஏஜுக்கு ஒரு லுக் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆன் ஸ்கிரீன்ல பேர் பண்ணும்போது லிட்ரலி வி கேன் சி த ஒரு ஒரு அந்த லவ் ஆட்டோமேட்டிக்கா இருக்க ஒரு மூமெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன எறிந்தால பார்த்துருக்கோம், இப்போ இந்த படம், அப்புறம் மங்காத்தா, இந்த மாதிரி படத்துல நம்ம பார்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த லவ் இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே தெரியுது. ஸோ அதை சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. படத்தோட சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அசர்பைஜான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் எடுத்திருக்கிறதுனால பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. கேமரா ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே அந்த ரெட் வெல்வெட் மவுண்டைன்ஸ், அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் ரூட்ஸ், ரோட் போர்ஷன்ஸ், அப்புறம் டெசர்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா கிடையாது ஒர்க் பண்ண முடியாது. அந்த இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு ஸ்டார்ம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்க ஒர்க்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ம்ஸ், ஸ்னோஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால அந்த இடம்லாம் பயங்கரமா காமிச்சிருக்காங்க, பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய கார் ஸ்டன்ஸ், நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆரோ கூட இருக்க ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் டார்ச்சர் வீடியோ இருந்தது, கார்லயே வந்து ஒருத்தங்களை எப்படி டார்ச்சர் பண்ண முடியும்ன்ற வீடியோ, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், கார் போர்ஷன்ஸ் அப்போ, கார் ஸ்டன்ஸ் அப்போ நிறைய ஆங்கிள்ஸ் வச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா டாப் ஆங்கிள், காருக்குள்ள நடக்கிற ஃபைட்டு டாப் ஆங்கிள் காட்டிருப்பாங்க. அது ஈஸியான விஷயம் கிடையாது காருக்குள்ள. ஸோ ரூஃப் மேல ஒரு கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. அது உண்மையாலுமே ட்ரெமெண்டஸ் எஃபோர்ட், அது சூப்பரா காமிச்சிருப்பாங்க. லைக் டைம் லேப்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு வேற லெவல் ஃபீல் தரும். இது எல்லாமே வந்து ஸ்டோரி இது அது அப்படின்னு சொல்லிட்டே போலாம். முக்கியமா இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணி ஆகணும், அஜித் சாரோட கெட்டப்ஸ். எனக்கு விசுவாசத்தெல்லாம் பார்க்கும்போது ஏன்பா அஜித் சார் அப்படி வந்து காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த படத்துல ஒவ்வொரு லுக்குக்கும் ஒரு ஒரு வெரைட்டி, ஒவ்வொரு கிளாஸியான ரியாக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. கடுக்கன் போட்டிருக்காரு ஒரு இடத்துல கிளாஸ் போட்டிருக்காரு, ஒரு இடத்துல ஃபுல்லா வந்து ஒயிட் பியர்டு, ஒரு இடத்துல சால்ட் அண்ட் பெப்பர் லுக், ஒரு இடத்துல வந்து பழைய லுக் ஒன்று வச்சிருக்காரு. என்ன காதல் மன்னன் அப்படின்றது கரெக்டா தான் இருக்கு. இந்த ஒரு 6-7 பேரு, அது தவிர்த்து அசர்பைஜான்லயே இருந்த ஒரு சில ஷாப்ஸ், அப்புறம் ஒரு சில மெம்பர்ஸோட தான் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு ஹாலிவுட் லெவல்ல ஒரு மூவியை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. கமர்ஷியல் லெவல்ல உங்களுக்கு பெருசா அதுல ஈடுபாடு இருக்காதுன்றது என்னோட ஆஸ்பெக்ட். பட் ஒன் டைம் கண்டிப்பா நல்ல வாட்சபிளான மூவி. நிறைய சினிமோட்டோகிராஃபி, நிறைய ஊரு, அதாவது அந்த வெளிநாட்டுல இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்து ரசிங்க. டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் வாட் எவர் மூவி